A wonderful and pleasant, happy evening to all of you, especially to our Honorable Chief Guest of this evening. Actually, நானும் அடிக்கடி மீட் பண்ணுவோம். சாரண இயக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னு. தட்ஸ் வை ஐ டிடன்ட் வாண்ட் டிஸ்டர்ப். பட் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்கூல்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்களே கெஸ்ட் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியாமலே அவங்க ஃபிக்ஸ்ட். இட் இஸ் சார்ஸ் மேக்னானிமிட்டி. அவங்க வித் ஆல் இஸ் ஹெக்டிக் ஷெட்யூல்ஸ் ஆர் இஸ் ஹியர். I really wholeheartedly welcome sir for this Silver Jubilee celebrations of our school at Madambakam. Of course, documentary or 10-15 minutes இருக்கும். அதில் ஒரிஜினல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கும். இருந்தாலும் சார் ஃபார்மல் வெல்கம் அட்ரஸில் அபவுட் அவர் மினிஸ்டர் நான் சொல்ல விரும்புகிறாங்க உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா இந்த பகுதி கொஞ்சம் முன்னாடியெல்லாம் பேக்வர்டாக இருந்த பகுதி இப்போ ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. நிறைய பாப்புலேஷன். இப்போது ஒரு சர்வே என்ன சொன்னாங்கன்னா, கம்ப்ளீட்டாக தாம்பரம் ஏரியாவில் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ ஒரு NGO சர்வே பண்ணதில் இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்காத காரணம் சயின்ஸ் ஸ்கூல் அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருந்துச்சு. இப்போ நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் அப்படி சொல்லணும்னா, நான் பிசிக்ஸ் டீச்சர் இல்லைங்களா, அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டை பற்றி அடிக்கடி நானே நினச்சிக்கிடுவேன். மை குட்னஸ், not only revolving but not only rotating but revolving around and around. Such a fine person with the dynamics characteristics. The Bible சொல்லுவாங்க green olive tree. He is a green olive tree for the Department of School Education. Green olive tree. ஒரு எப்பவுமே இந்த ஸ்கூல் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான். All 24/7 he keeps thinking about the school and its development தான். ஸோ அப்படி அவங்க டேக் ஓவர் பண்ண டைம் அப்படி அவங்க இன்ட்ரடக்ஷனில் சொன்னாங்க, இந்த கொரோனா பீரியட்ல எப்படி இந்த ஸ்கூலை டெவலப் பண்ணலாம் அப்படின்றது தான். ப்ராக்ரஸிவ் திங்கர். இந்த ஸ்கூலை பொறுத்தளவே ப்ராக்ரஸ் தான், சேஞ்ச் இருக்கும். அது பாசிட்டிவ் சைடில் இட்ஸ் ப்ராக்ரஸிவ் திங்கர். அப்புறம் ஒரு விஷனரி, ரேதர் ஐ வுட் சே இஸ் அ மிஷனரி. இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த அளவுக்கு எப்படியாச்சும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களை எப்படி எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கலாம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தை கொஞ்சம் இதில் இதுன்னா அந்த மதர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா நர்சிங், எக்ஸ்ட்ரா நர்ச்சரிங் மற்ற பிள்ளைங்க லெவல் கொண்டு வரணுன்ற மாதிரி அவங்களுக்கு தெரியும். அவங்க டேக் ஓவர் பண்ண பீரியட்ல எப்படி சுச்சுவேஷன், இந்த குழந்தைங்களை எப்படியாவது அவங்களை நரிஷ் பண்ணி நர்ச்சர் பண்ணி மற்ற பிள்ளைகள் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ற இதில் நிறைய இது. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சது நானும் சொல்ல விரும்புறது தான் மேக்சிமம். அதாவது இந்த டிராப் அவுட்ஸ், இந்த கொரோனா டைம்ல அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லை, ஸ்கூல் க்ளோஸ்ட், இன்கம் வேணும் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படின்ற இதில் நிறைய பிள்ளைங்க ஸ்கூலில் டிராப் அவுட் பண்ணி போயிட்டாங்க. நிறைய, அதுவும் குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்க, அரசு நிதி உதவி பள்ளிகள்லாம் போயிட்டாங்க. இப்போ அவங்க சார்க்கு முதல் எஃபர்ட் அப்படின்னு நான் டேக் ஓவர் பண்ணோன்னே டு ஐடென்டிஃபை சச் சில்ட்ரன் who left school and இந்த வேலைக்கு குழந்தைங்களை வேலைக்கு சைல்ட் லேபர் அலௌடே கிடையாதுங்க. இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை இதில் கம்பைன் பண்ணி ஸ்கூல் ஹெச்எம்ஸ் அண்ட் மற்ற ஸ்டாஃபில் நான் சொல்கிறேன். குறிப்பாக அரசு பள்ளிகளை பேச வருமா அவங்க அங்கே பண்ண கான்ட்ரிபியூஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். பிரீஃபாக நான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் நிறைய அவங்க பண்ணியிருக்காங்க. 57 ஐட்டம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களை எப்படியாச்சும் படிக்க வச்சிருந்த இடைநிட்டு இல்லாமல் என்ன ஒரு ப்ராக்ரஸ் திங்கிங், என்ன ஒரு டிவைன் திங்கிங் பாருங்க. அந்த குழந்தைங்களெல்லாம் வர வச்சுக்கணும். இப்போ அந்த குழந்தைங்களை எப்படி ரீட்டைன் பண்றது? இப்போ சத்துணவு எல்லாம் இருக்கு, இருந்தாலும் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹானரபிள் CM அவங்க இதில் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் உண்மையில ஒரு குவாலிட்டியான நான் சாப்பிட்ருக்கேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்ததில்ல வித் எக் எவ்ரிதிங். பர்பஸ் வந்து அந்த பிள்ளைங்களை ரீட்டைன் பண்ணணும், ட்ராப் அவுட்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான். இது இல்லாமல் இந்த இல்லம் தேடி கல்வி அதுக்குன்னு ஒரு டீம், அதை போய் எந்தெந்த குழந்தைங்க படிச்சாங்க அந்த நம்ம சிஸ்டத்தில் EMIS அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து ஒரு இது அதில் குழந்தைங்க நிறுத்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் எங்கே போயிருக்காங்கன்ற வைரப்போர்ட்ஸ் எல்லாம் அந்த இதில் தெரிஞ்சிடும். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெல்ப்ல இந்த குழந்தை எங்கே இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வித் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி இதெல்லாமே சார் பீரியட்ல இல்லந்தேடி வர வச்சு ஸ்கூலுக்கு வர வச்சுட்டாங்க. வச்சு ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சி, அவங்களுக்கு ட்ரைனிங், மற்ற ட்ரைனிங், எப்படி குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு மாவட்ட வழியாக அவங்க இப்படி 24/7 இதே தாட் ப்ராசஸ் தான். அப்படி குவாலிட்டியாக இருக்கு. ரீசெண்டாக நம்ம சேலையூர் பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன்.
ஒரு இந்த சேலையூர் நம்ம முனிசிபல் ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. மணற்கேணி, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தாருக்கு கட்டணை தூரும் அறிவு அப்படி இந்த திருக்குறள் இருக்கு இல்லைங்களா. மணற்கேணின்ற ஒரு ஆப். அப்போ நானும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேங்க. இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணும்போது இந்த extra care, nursing and nurturing the government children to bring all church children on par with any other student studying in any private school or other school. So ஒரு ஆப்பை டெவலப் பண்ண வச்சுங்க. அந்த ஆப் அந்த குழந்தைங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே all the facilities, benefits the children require are provided. Like அவங்களுக்கு அடுத்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போறதுக்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும், நீட், IIT, இதே மாதிரி இது பண்ணீங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அவங்க சர்வே கேரி அவுட் பண்ணி சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட் அவங்கள வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நீட்டா இருக்கட்டும், IIT இருக்கட்டும், அல்லது கிளாட், அது மாதிரி CA என்ட்ரன்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் அதை ஒன்று பண்ணியிருக்காங்க. அடுத்தால பிள்ளைங்க கல்லூரி தேடி அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தைகள் எல்லாம் பக்கத்தில் உள்ள காலேஜுக்கு அழைச்சிட்டு போய் பார்க்க சொல்றாங்க. ஸ்கூல்ல படிக்கிற அரசு பள்ளிகளை படிக்கிற குழந்தைகள் நீங்க எல்லாம் பாருங்க அப்படின்னு. எப்படி பாருங்க. ஸோ அந்த பிள்ளைங்களை பார்க்க வச்சு அவங்களுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க, எவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு, இந்த கோர்ஸ் இருக்கு, நீங்க டிகிரி முடிச்சு போகலாம். ஸோ இதுக்கு எஃபெக்ட் தான் இந்த ஃபியூ இயர்ஸ்ல. இந்த வருஷம் ஒரு சர்வே என்னன்னா, ஹையர் எஜுகேஷன் நம்ம தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் அட் த டாப். இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டிவ் ஃபேக்டர்ஸ் பாருங்க. அதே மாதிரி அடுத்த நான் முதல்வன் ஒரு ஸ்கீம். அந்த நான் முதல்வன்ல எப்படின்னா, நிறைய பிள்ளைங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் எடுக்கணும். அந்த லீடர்ஷிப் பொசிஷன் எடுக்கிறதுக்கு இப்பவுமே அந்த மைண்டுக்குள்ள நான் தான் முதல்வன், ஐ ஆம் தி லீடர், ஐ ஆம் தி ஹெட் அப்படின்ற ஒரு இது அவங்க மைண்ட்ல போட்டு ஒரு பாசிட்டிவ் கான்பிடன்ஸ், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அவங்க மனசுல வர்றாப்புல அந்த ஒரு ஸ்கீமை வர வச்சு அப்படியெல்லாம் அவங்களுக்கு இதே மாதிரி நிறைய. இது தவிர இந்த படிக்காம இருக்க அப்பா அம்மா, நாங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு ரிப்போர்ட் கார்டும் கையெழுத்து போடுவாங்க. ரிப்போர்ட் கார்டு கையெழுத்து போடும்போது எந்தெந்த பேரண்ட் வந்து எனக்கு எங்க ஏரியாலாம் திருவாஞ்சேரி, அகரம், கஸ்பாபுரம் அந்த ஏரியா ஃபுல்லா அப்ப எல்லாம் பக்கா வில்லேஜா இருக்கும். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் கார்டில் யாரெல்லாம் கை நாட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்துங்க. அவங்கள அந்த ரிப்போர்ட் கார்டு தனியாக எடுத்து, அட்ரஸ் தனியாக எடுத்து, நாங்க டீம் ஆஃப் டீச்சர்ஸ் ஈவினிங் டைம்ல வீஸ் கோ தேர், அகரம் பஞ்சாயத்து ஆபீஸ் போய் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்கள முன்னாடியே அவங்க குழந்தைகிட்ட சொல்லி அனுப்பிடுவோம், உங்க அப்பா அம்மா வர சொல்லியிருங்க அப்படின்னு. அவங்களுக்கு ஈவினிங் ஸ்வீட் காரம், காஃபி எல்லாம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அவங்க கையெழுத்து போடுறது எப்படி, தமிழ் எப்படி எழுதுறது, கொஞ்சம் கையெழுத்து போடுறது, இங்கிலீஷ் எப்படி எழுதுலாம் டீச் பண்ணாங்க ஒரு 3 வருஷம். அப்போ நான் லைன்ஸ் கிளப்ல எஜுகேஷனுக்கு சேர்மனா இருந்தேன் 25 வருஷத்துக்கு முன்னாடிங்க. ஸோ நான் இப்போ சார் நீங்கன்னா அந்த அடல்ட் எஜுகேஷன் இப்படி படிப்பவர்களை பெற்றோர்கள் இப்படி பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நானும் இதுல இன்வால்வ் பண்ணியிருக்கேன் அந்த காலத்துல அப்படின்றது. இதே மாதிரி நிறைய திட்டங்கள் அந்த இது இவ்வளவு இது நான் சொல்றது ஒரு 10% தாங்க. இப்போ இந்த இவ்வளவு எல்லாம் பண்ணி சவுண்ட் சீட், அந்த சீட் வந்து முளைச்சி அது பெரிய மரமாகி பெரிய இந்த நான் முதல் மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாம் வரணும்னா எப்படியும் டைம் ஆகும். 5 வருஷமோ 10 வருஷமோ. ஐ ஒன்லி விஷ், வி ஆல் விஷ் நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் continues to be the minister for school education. இந்த 10 இயர்ஸ்ல குழந்தைங்களை பார்த்து பரவாயில்ல, நான் ஒரு நல்ல ஸ்கீம் நான் முதல்வர் அப்படி வச்சிருக்கேன், கல்லூரி தேடி அப்படின்ற ஒரு இதை வச்சு குழந்தைகள் எல்லாம் ஒரு குழந்தை கூட ஸ்கூல் டிராப் அவுட் இருக்கக்கூடாது. ஸ்கூல்ல படிக்கிற எல்லா குழந்தைங்களும் ஹையர் எஜுகேஷன் போகணும். இந்த 7.5 ரிசர்வேஷன் எல்லாம் பாருங்க, எவ்வளவு என்கரேஜ்மெண்ட் இந்த குழந்தைங்க. இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. இந்த பிள்ளைங்களாம் படிச்சு ஒரு டிகிரி வாங்கி கொடுத்து அவங்கள வேலைக்கு வந்து ஒரு பெரிய இது பண்ணணும்னா உண்மையில நான் சொன்னது ஒரு மிஷினரி ஒர்க் தாங்க. அந்த காலத்தில் மிஷினரிஸ் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண அதே மாதிரி அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அதோடு மட்டுமா ஏன்னா தெரியும். இப்ப ரீசெண்டா ஒரு சர்வே கூட நீங்க எல்லாம் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இந்த ASCR அப்படின்னு ஆனுவல் இந்த ஸ்கூல் ஆடிட்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்னு இது பண்ணாங்க. அதுல என்ன சொல்றாங்க, 86.6% ஆஃப் குழந்தைங்க 7th படிக்கிற குழந்தைங்க, அது 12 வயசு 11 வயசு பிள்ளைங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் உள்ள லாங்குவேஜ் படிக்க தெரியல, சிம்பிள் அர்த்தமெட்டிக் படிக்க தெரியல. எப்படி அவங்க 7th ஸ்டாண்டர்ட், தட்ஸ் வாட் ஆல் ஓவர் இந்தியா. பட் ஐ அம் ஷூர் கான்ட்ரோல் மினிஸ்டர் வந்து கண்டினியூஸ் பி தி மினிஸ்டர் ஃபார் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ். நம்ம பிள்ளைங்க, நம்ம ஸ்டேட், நம்ம பிள்ளைங்க எல்லா விதத்திலுமே ஸ்டேட்ல இந்தியாவில் நம்பர் 1 வரப்போகுது. யூ டேக் இட் கிராண்டட். ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல டீச்சர்ஸ், நல்லா டீச் பண்றாங்க, அப்படி வராங்க. இது மட்டும் இல்லாம கிளாஸ் ரூமுக்குள்ள மட்டும் இருந்தா ஒரு நல்ல கம்ப்ளீட் எஜுகேஷன் சொல்ல முடியாது. வித் இன் த கிளாஸ் ரூம் இதை விட்டு வெளியில வந்து பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான
எஜுகேஷன் ரிலேட்டட் கரிக்குலர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அப்படின்ற இதில் தான் அவங்க ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. நாங்கள் எங்கள் மீட்டிங்ல எல்லாம் அடிக்கடி இந்த சாரணை இயக்க மீட்டிங்ல அதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்களை ஏதாவது ஒரு இதில் இன்வால்வ் பண்ணுங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், குவிக் டைம் டிசிஷன் டேக்கிங் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேஷன், ஸ்பிரிட் ஆஃப் அக்கமடேஷன் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணுங்க. இந்த டைவர்ஷன், இந்த COVID-19 2 வருஷம் டெட்லாக் இருந்த பீரியட்ல பிள்ளைங்க நிறைய பேர் டிவைஷன், நிறைய அவங்க மென்டலி டிஸ்டர்பட் ஆயிட்டாங்க, அவங்க மைண்ட் பொல்யூட் ஆயிடுச்சு. அதெல்லாம் அவங்களை கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ் பண்ணலாம். இதே மாதிரி கிளாஸ் விட்டுட்டு வெளியே அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அதுல நீங்க இது பண்ண வைங்க அப்படின்ற இது நிறைய ஸ்கீம். பிசிக்கல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ கேலோ இந்தியா அப்படின்னு இருக்கு, இதுக்கு முன்னாடி CM டிராஃபி அப்படின்றதெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் பிள்ளைங்களை என்கேஜ் பண்ணி கன்ஸ்ட்ரக்டிவ் என்கேஜ் பண்ணி குழந்தைங்களை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி டு எக்ஸிபிட் த கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி, இந்த மாதிரி கோஆபரேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு அது பண்ணாங்க. இதுல ஒண்ணு நான் மட்டும் சொல்லுவேன், சாரணை இயக்கம் அதுல எனக்கு என்ன பெருமைன்னா, நான் இந்திய விமானப்படையில என் யூத் அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணேன். கார்கில்ல ஒரு 6 வருஷம், -8 டிகிரி செல்சியஸ், காஷ்மீருக்கு அந்த பக்கம் பஞ்சாப் அங்க எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இந்த யூனிஃபார்ம்னாலே அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். வெரி நெக்ஸ்ட் மந்த் ஆஃப் மை கமிங் அவுட் ஃப்ரம் இந்தியன் ஏர்போர்ஸ் ஆன் VRS ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் யூனிஃபார்ம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் யூனிஃபார்ம் போட்டேன். அப்போ 1986ல இப்போ எனக்கு என்ன பெருமைன்னா, காண்டூர் அமைச்சர் தான் எங்க மாநில தலைவர், நான் மாநில பொருளாளர். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரியலி ஐ அம் சோ ஃபார்ச்சுனேட். சரிங்களா? ஸோ அவங்க கூட இருந்து அவங்க இது பேசுறது எடுக்கலாம் பண்ணேன். இந்த இயக்கம் கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் இந்த இயக்கத்தில் இருக்கணும், யூனிஃபார்ம்ல இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யூனிஃபார்மா இருந்தாலே இந்த டிசிப்ளின் இம்ப்ரூவ் ஆகும், பிள்ளைங்க எந்த கெட்ட இதுக்கு போக மாட்டாங்க, படிப்புல நல்ல ஈர்ப்பு இருக்கும், படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல ஒரு பி ஃபீலிங் இருக்கும், இந்த மியூச்சுவல் ஹெல்பிங் உணர்தல் இருக்கும். இதெல்லாம் அப்படி நிறைய அந்த பாரத சாரண சரணி இயக்கத்தெல்லாம் நிறைய அவங்க திட்டங்கள் போட்டு இப்ப நிறைய ஒரு 10 லட்சம் பேர் வரணும்ன்றாங்க. ஒரு சம்பவம் நான் சொல்ல வருங்க, ராஜஸ்தான் அங்க போயிட்டோம், நாங்கெல்லாம் போயிருந்தோங்க. அங்க போய் அந்த ஜாம்பூரி இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாரும் எல்லா நாட்டில இருந்தும் வருவாங்க. ஸோ சாரணை அங்க போயிட்டு அது இல்லாம அங்க உள்ள அரசு பள்ளிகள் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஜங்கிள் தான் அந்த பக்கம். நாங்கள் இந்த கேம்ப் சைட் அதெல்லாம் விசிட் பண்ணி, ஏன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும், இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு செயல்பாடுகள் 24/7 இவ்வளவு இப்படி பண்ணிட்டு அதையும் பார்த்து அதையும் இன்கார்பரேட் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் மீட்டிங் அவங்க போட்டு அப்படி. மை குட் காட், நீங்க பார்க்க தான் போறீங்க. 5 to 10 years டைம் அவர் ஸ்டேட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் கோயிங் டு பி நம்பர் 1. ரீசெண்டா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நான் ஆர்டிகல் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து டைம் அந்த ரிப்போர்ட்டர் கேட்டாப்ல, சார் நிறைய பேர் இப்போ நம்ம தமிழகம் நோன் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ், என்ன ரிசோர்ஸ் இல்லை, நேச்சுரல் ரிசோர்ஸ், ஆனா மேல் லெவல் போறது ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப நான் சொன்னேன், மெயின் திங் இஸ் ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன். அந்த கேரியர் பாத் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சர்ல வெர்டிகலா போறதுக்கோ அல்லது இந்த இது மாதிரி ஹை ப்ரொஃபைல் எக்ஸாம் கிராக் பண்றது ஸ்கூல் எஜுகேஷன், அதான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா வெர்டிகலி ஒன் கேன் கோ. அதுக்குள்ள ஃபவுண்டேஷனை சார் has laid it. Now it's a responsibility of the people who are there to execute it. So அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா அந்த இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. விழிப்புணர்வு யாரும் எஸ்கேப் பண்ண முடியாது. வச்சுங்களா? இது ஒரு பக்கம். ஸோ ஹானரபிள் அமைச்சர் நம்ம ஸ்கூலுக்கு வந்ததில் எனக்கு மட்டட்ட மகிழ்ச்சி. அடுத்தால ஐ வுட் லைக் டு டெல் அபவுட் மீ ஆல்சோ. நான் ஸ்கூலில் படிக்கும் போது 5ஆவது படிக்கும் போது டீச்சர் கேட்டாங்க, வாட் யூ லைக் டு பிகம் அப்படின்னு. நான் ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படித்தேன். நான் ஒரு ஆசிரியராக விரும்பணும், அதுவும் எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியராக விரும்புனா அவங்க எலிமெண்டரி லெவல்ல அவங்க பேசுறது, அவங்க நடைமுறை, அது எல்லாம் பார்த்து அப்படியே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷம் போக போக என்ன ஆகணும், ஒவ்வொருத்தங்களும் மாத்திடுவாங்க. முதல்ல கலெக்டர் ஆகணும்னு அப்ப சொல்லுவான், இன்ஜினியர், அப்புறம் அப்படிமா நான் ஒருத்தன் தான், நான் டீச்சர் தான் ஆகணும் அப்படி பேசி கடைசி வரைக்கும் கல்லூரி வந்தாச்சு, டீச்சர் ஆகணும். வீட்டில் வறுமை, ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது செருப்பு இல்லாம ஒரு காக்கி ட்ரவுசர் அண்ட் ஒயிட் ஷர்ட் நடந்து ஸ்கூலுக்கு போய் ரொம்ப தூரம் போவேன். நடந்து போய் மத்தியானம் எல்லாம் தண்ணி குடிச்சு தான் வயிறு ஃபில் பண்ண, சாப்பாடு இருக்காது. மத்திய லஞ்சுக்கெல்லாம் ப்ரொவிஷன், அப்ப எல்லாம் நூன் ஸ்கீம் இல்லை. அப்படி வாழ்க்கையில் அடிபட்டு, ஆனா எனக்கு இது எப்படியாச்சும் ஒரு டீச்சர் ஆகணும்ன்ற இது அந்த பேஷன் என் மைண்டுக்குள்ள அப்படியே இருந்துட்டு, டீச்சர் ஆகணும். பட் துரதிருஷ்டம் எங்க அக்கா சொல்றாங்க, இங்க 7 குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கவா அவ எல்டஸ்ட், அல்லது உனக்கு ஃபீஸ் கட்டி காலேஜில் கண்டினியூ பண்ண வைக்குவா அப்படின்னு கேட்கறா. எனக்கு பேட் டைம் இந்தியன் ஏர்போர்ஸ் இருக்குன்னு வந்தது, போனேன், சரியாவே பண்ண வேணுக்குன்னு பண்ணல, ஆனால் செலக்ட் ஆகிட்டேன். ஆகி வாழ்க்கையில எனக்கு அம்பிஷன் ஃபுல்ஃபில் ஆகாம போயிருமோ அப்படின்ற ஒரு கவலையில இருந்தேன். அங்கேயும் டிப்ரெஸ்ஸாக தான் இருந்தேன். அங்கே போனோன்னா லக்கிலி அந்த ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் கேள்விப்பட்டிருக்காங்க, ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ஃபார் ஹையர் கிளாஸஸ். ஸோ அப்படி அங்கேயே கேந்திர வித்யாலயில யூனிஃபார்ம்லேயே ஒர்க் பண்ணேன்.
ஐ வாஸ் அ டீச்சர் ஃபார் ஸ்டாண்டர்ட் 11 and 12 ஃபார் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். எடுத்து பிஆர்எஸ் கொடுத்து வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்தோடனே நான் டீச்சர் ஆகணும் தானே, எப்படியாச்சும் டீச்சர் ஆகணுன்ற இதில் தான் ஆரம்பித்தேன். 2 டீச்சர்ஸ், ஐ வாஸ் ஒன் ஆஃப் தம். 11 children, அதில் என் பையன் ஆல்டர்ஸும் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு வச்சு அப்படி ஆரம்பித்தது. ரொம்ப ஒரு அடி முன்னாடி 3 அடி பின்னாடி தான் என் லைஃப் ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஒர்க் பண்ணேன். ஸோ இது அந்த டீச்சர் ஆகிறதுக்கு என்ன வேணும், டபுள் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்குது, ஆனால் பிஎட் வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க. உடனே அதுக்காக என்ன பண்ணேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் கியூவில் நின்று அப்ளிகேஷன் வாங்கி பிஎட் முடித்தேன். டு பிகம் எலிஜிபிள். எனக்கு கவர்மெண்ட் அப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஆஸ் அ பிரின்சிபல். பிஎட் பண்ணேன். அப்புறம் எனக்கு பிஹெச்டி பண்ணணும்னு ஒரே ஆசை. ஸோ என்ன பண்ணேன், எம்எட் பண்ணணும்னாங்க. எம்எட் பண்ணால் தான் பிஹெச்டி பண்ண முடியும். ஸோ எம்எட் பண்ணேன். அதில் மினிமம் 60% அதையும் வாங்கி பிஹெச்டி பண்ணேன். ஸோ இது இல்லாமல் ஒரு சட்டம் படிப்பு மேலே தற்செயலாக ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் எழுதி டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் ஹைகோர்ட் பிள்ளைகள் பிஎல் முடித்தேன். எம்எல் வரும்போது கிரைம் அண்ட் டாக்ஸ், குழந்தைங்க மத்தியில் ஏன் தப்பு பண்ணுறாங்க, டாட் ஏன் இருக்குது அப்படின்ற படிக்கணுன்றதுக்காகவே அதுவும் படித்தேங்க. படித்து இப்படி நம்ம இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் நான் வந்து என் ஸ்கூல், அதை என்ன பொறுத்தவரையில் இந்த டீச்சிங் வந்து ஒரு புனிதமான சேவைங்க. இது வேலைன்னு சொல்ல மாட்டேன், ப்ரொஃபஷன் சொல்லவே மாட்டேன். என் டீச்சர்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லுவேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழந்தைங்கன்னு தான் அட்ரஸ் பண்ணுவேன். ஸோ டீச்சர்ஸ் சொல்றது நம்ம செய்கிறது ஒரு புனிதமான சேவை. இது வந்து ப்ரொஃபஷனே கிடையாது, இது ப்ரொஃபஷனே கிடையாது. நம்ம செய்கிறது புனிதமான சேவை. அண்டர் த ஸ்கை நம்ம தான் மோஸ்ட் சேக்ரட் பீப்புள், நோபல் பீப்புள். அப்படி எனக்கும் அந்த பேஷன் ஃபார் டீச்சிங், டு பிகம் எ டீச்சர் என் லைஃப்ல அச்சீவ் பண்ணி சந்தோஷம் தான், அவ்வளோ சந்தோஷம். டீச்சர்ஸ் அதே மாதிரி சொல்லுவேன். குழந்தைங்களும் அப்படி நீங்க அரவணைப்போட ஐ டு ஐ கான்டாக்டோட பேரை சொல்லி பாசமா போட்டீங்கன்னா பிள்ளைங்க கவனிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு வெளியே போக மாட்டேன். அப்போ காஞ்சிபுரம் சிஇஓ மிஸ் அறிவொளி அவரு நம்ம ஸ்கூல்ல இவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கு, சயின்ஸ் ஸ்கூல்ல பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1, அந்த ஜோனல் மேட்சஸ், டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், டிவிஷனல், ஸ்டேட் எல்லாம் சயின்ஸ் ஸ்கூல் நம்பர் 1 இருக்கு. அப்போ ரேங்க் இருக்கும், ரேங்க் வந்துட்டு இருக்கு. அப்போ விஜயன் என்ன இருக்கு அவருக்கு பார்க்கணும்னு சார் வந்தாங்க ஸ்கூலுக்கு. விஜயன் வாங்க வெளியில் அப்படின்னு நான் வெளியில போறதே கிடையாதுங்க. ஸோ அவரோட மெர்ஜ் ஆகிட்டேன். அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் கூட மெர்ஜ் ஆகி எல்லாம் பண்ணேன். ஆனால் அதுக்கு ரிசல்ட் எப்படின்னா, அப்போ கலைஞர் வந்து ஆனரபிள் சிஎம் சமச்சீர் கல்வியில் விஜயனை மெம்பரா போடுங்க அப்படின்னு வாரியத்தில் என்ன மெம்பரா போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது, எனக்கு மெட்ரிகுலேஷன் சிலபஸ் நல்லா இருக்குதே அப்படின்னு வச்சு. பட் நிறைய சேஞ்சஸ் அந்த வாரியத்தில் இருக்கும்போது பண்ணேன், அதில் போட்டாங்க. அப்புறம் இந்த டிராப்டிங், கரிக்குலம் டிராப்டிங் கமிட்டியில் 1 to 10க்கும் என்ன நான் தான் சேர்பர்சன். பிசிக்ஸ் டெக்ஸ்ட் புக் 10th பிசிக்ஸ்க்கும் நான் சேர்பர்சனாக இருந்தேன். டெக்ஸ்ட் புக் ஆதரவாக இருந்தேன் 11th and 12th. இப்படி நிறைய கொடுத்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் நான் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தேன் ஃபார் ஆல் த பிரைவேட் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு. ஒவ்வொரு ஸ்கூலாக விசிட் பண்ணி சாரண இயக்கம் ஒரு ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த வருஷம் சென்சஸுக்கு நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் வந்துச்சுங்க. ஸோ அப்படி நிறைய எல்லாத்துலையும் இது பண்ணேன். அதுக்கு பலனாக தான் காட் இஸ் ஸோ கைண்ட் ஆஃப் கிரேசிஸ் எல்லாம் எனக்கு வந்து ஸ்டேட் அவார்டு, அதுக்கப்புறம் நேஷனல் பிரஸ்டீஜ் அவார்டு, தட் டு ஐ ரிசீவ் ஃப்ரம் த கோல்டன் ஹேண்ட்ஸ் ஆஃப் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ரொம்ப பாருங்க, அதாவது ஆசிரியர் இது வந்து ஒரு புனிதமான சேவை. நான் எப்படியாவது ஆசிரியர் ஆகணுன்ற அந்த 10 வயசுலேருந்து கடைசி வரைக்கும் நான் ஆசிரியர் இல்லாமல், பிரின்சிபல் இல்லாமல், சேர்மன் ஆகி கடைசி டு தட் எக்ஸ்டென்ட் அந்த ஒரு நேஷனல் லெவலில் போய் ஒரு நேஷனல் லெவலில் ஒரு பெஸ்ட் டீச்சராக ரெகனைஸ் பண்ணி வாங்குறேன்னா அந்த அது எப்படி அப்படின்னு வைக்கும்போது முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேல பிறந்தேன், தொழிலாளர் இடத்துல பிறந்தவங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும், உழைச்சிட்டே இருக்கணும் போல இருக்கு 24/7. என் ஒய்ஃப் சொல்லாமல் எதுக்கு இங்கே ஸ்கூல்லே இருக்க முடியாது, வீட்டுக்கே வர வேண்டாமே. ஸோ உழைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி எனக்கு இப்படியெல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் நிறைய நான் ஒத்துழைப்பேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் என்ன கூடுவாங்க, ஸ்கூல் பஸ் எல்லாம் கேட்பாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவேன். இப்போ கூட இந்த ஸ்கூல்ல திருவாஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து குழந்தைங்க எக்ஸாம் எழுத வரதுக்கு ஹெச்எம் நக்கீர் இருந்தார். அவர்கிட்ட சொல்லிட்டேன், சார் நம்ம குழந்தைங்க நமக்கு எழுத வராங்க, நாங்கள் ஸ்கூல் பஸ் பிள்ளைகளை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு. எனக்கு அந்த குழந்தைங்களோட அரசு பள்ளிகளோட, அரசு பள்ளி ஹெச்எம் கூட எல்லாம், சிஓடி கூட எல்லாம் ரொம்ப நான் மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இந்த விதத்தில் நானும் அவங்களோட ஒன்றிணைந்து இப்போ ஹானரபிள் அமைச்சர் கூட நான் இருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. ஐ ஆம் ரியலி ஃபார்ச்சுனேட். அடுத்தால டீச்சர்ஸ்க்கு பொறுப்பு அப்படின்ற இதுல ஏன் இது ஒரு ஒரு டீச்சர்ன்ற இதுல நம்ம நினைச்சா முடியாத ஒண்ணுமே இல்லை. நான் என்ன வந்து இந்த எக்ஸ்பிரஸ் அவனிக்கு ஆப்போசிட்ல வெஸ்லி ஸ்கூல் இருக்கு, 204-year-old ஸ்கூல். 1818 அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு வெஸ்டர்ன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ரெண்டுமே கவர்மெண்ட் எய்டட். அதுல நான் வந்து 25 வருஷமா செக்ரட்டரி ஆர் பிரசிடென்ட். இப்போ நான் அங்கே செக்ரட்டரி டேக் ஓவர் பண்ணும்போது அந்த ஹெச்எம்கிட்ட கேட்குறேன், சார் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 20 ஏக்கர் இடத்துல இருக்கு, ரிசல்ட் எப்படிங்க அப்படின்னு கேட்குறேன்.
27% அப்படின்னாரு. ஏன் சார், நாங்கள் ஸ்கூல் சேலரி வில்லேஜில் இருக்கு, 100% நாங்கள் வாங்குறோமே, எங்களுக்கும் 40% குழந்தைங்க அப்பா அம்மா படிப்பறிவு இல்லாதவங்க கைநாட் போடுறாங்க. நாங்கள் பண்ணும்போது நீங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க என்ன அப்படின்லாம் அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவரு அப்படியே முடிச்சாருங்க. நான் இங்க பண்றது சிஸ்டத்தை அங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுல இருந்து இது வரைக்கும் 95% கீழே வந்ததே இல்லைங்க அந்த வெஸ்லி ஸ்கூல்ல, போத் 10th and 12th போர்டு எக்ஸாமினேஷன். நான் என்ன சொல்ல வரேன், ஆசிரியர்களும் நிறைய மற்ற ஸ்கூல்ல இருந்து எல்லாம் இருக்கிறீங்க. ஆசிரியர்கள் நினைச்சா முடியாத ஒண்ணுமே இல்லை. இந்த கோயவன் கையில களிமண் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி வேணாலும் வரலாம், அந்த குழந்தை எந்த லெவலுக்கு வரலாம். டு மேக் ஆர் பிரேக் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ். இப்போ ஆண்டர்பிள் அமைச்சர் இவ்வளவு பண்ணியிருக்காரு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்றது நம்ம தானே, இதுதானே. அதனால தான் ஸோ நம்ம எல்லாம் டீச்சர்ஸ் வந்து நம்ம பொறுப்பா இருக்கணும். பெற்றோர்களும் அதே மாதிரி உங்க பொறுப்பை உணர்ந்து ஸ்கூல்ல டீச் பண்றாங்க, அதுக்கு ஸ்கூல் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க அனுபவிச்சு கம்பேர் பண்ணாம அவங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு மானிட்டர் பண்ணி தேவையான கொடுத்து நீங்களும் கவனிச்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். அது 2 சைட்ல பண்றது தான். நீங்க எல்லாம் ஒத்துழைப்பீங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். ஆனரபிள் மினிஸ்டர் வந்து போகணும் அப்படின்றாங்க. எனக்கு ஒரு ரிக்வஸ்ட்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி அவங்களுக்காக ஒரு 10 minutes ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அது கூட இருந்துட்டு பார்த்துருவாங்கன்னா வில் பி கிரேட்ஃபுல். ஸோ தேங்க்யூ வெரி மச் டு ஆல் ஆஃப் யூ. வெல்கம் எவ்ரி ஒன், எஸ்பெஷலி டு அவர் ஹானரபிள் மினிஸ்டர்.